இருக்கு. இங்க வந்து ஃபுட்டில் வந்து மிஞ்சவே முடியாது, மக்களோட லவ் மிஞ்ச முடியாது. இப்போவே பார்த்தீங்கன்னா வந்து என்னை விட என்ன சொன்னாங்கன்னா உரிமையாக சொன்னாங்க, ஆலியாவை நாங்கள் விட மாட்டோம், கொஞ்ச நேரத்துக்கு நாங்கள் போகலாம் விட மாட்டோம் வீட்டுக்கு அப்படின்னு சொன்னாங்க. அது எந்த ஊரில் அந்த உரிமை வரும்னா இங்கே தான் ஃபஸ்ட்டு வரும் அந்த லவ் எல்லாமே. அதனால மதுரையோட ஜிகிர்தண்டா ஃபேமஸ் இருக்குது. நிறைய விஷயம் மதுரைனா ரொம்ப பிடிக்கும், ஞாபகம் வரதுக்கு நிறைய இருக்குது. அண்ட் மதுரை வர்றதுனாலே இப்போ மற்ற ஊரில் போவோம், பட் மதுரை வர்றதுனா ஒரு ஸ்பெஷல் ஹாப்பினஸ் எப்பவுமே இருக்கும். சினிமாவில் நடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்திருக்குதா? சினிமா ஆல்வேஸ் வாய்ப்பு வரும் தான். பட் நம்ம வந்து என்ன நினைக்கிறோன்னா சீரியல்ன்னும் போது எல்லாரும் வீட்டுக்கும் நான் வந்து டான்னு கரெக்டாக 9 o'clock அப்படி வந்துடுவேனா. அது மாதிரி சினிமானா நீங்கள் தான் என்னை வந்து படத்தில் பார்க்கணும் தேட்டரில் வந்து. ஆனால் இது நான் உங்களை வீடு தேடி வந்துடுவேன்ல, உங்களுக்கு எந்த சிரமமும் இல்லாமல். அதுக்காக எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃபேமஸை விட உங்களுக்கு உங்கள் எல்லாருக்கும் இன்னும் மனசில் க்ளோஸாக நான் நினைப்பேன், மனசில் இருப்பேன் அப்படின்னா இதுதான் சின்ன திரை தான் எனக்கு தோணுது. ஸோ நான் இங்கே இருக்க ரொம்ப ஆசைப்படுறேன். நடிகர் விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு. கண்டிப்பா நான் ஓட்டு போடுவேன். அவருக்கு ஆதரவு பிரச்சாரத்துக்கு எதுவும் வரதுக்கான வாய்ப்புகள் எதுவும் இல்ல, அது பண்ண நம்மளுக்கு டைம் இருக்காது. பிகாஸ் நம்மளுமே ஒரு ஃபேமிலியா எல்லாமே போயிட்டு இருக்கு, ஷூட்ஸ்லாம் போய்கிட்டு இருக்கு, அப்படி பண்ண முடியாது. பட் நான் ஐ வோட் ஃபார் ஹிம் ஆஃப் கோர்ஸ். இல்ல எனக்கு தெரியாது. சரி, மதுரையை சார்ந்த கதைகள் அமைஞ்சா, அதாவது மதுரை பொண்ணா அப்படி ஒரு கதைக்களம் அமைஞ்சா அதுல நடிக்கிறதுக்கு நீங்க எப்படி? கண்டிப்பா பண்ணுவேன். ஏன்னா மதுரை மக்களோட லவ்வை பார்த்துட்டல, ஒரு அந்த லவ் எல்லாம் உள் வாங்கி ஒரு மதுரை பொண்ணுன்னா எப்படி இருப்பா அப்படின்னு சொல்லி பண்றதுக்கு கண்டிப்பா அந்த ரோல் வந்து ஆசையா காத்துட்டு இருக்கேன். தேங்க்யூ.